இவங்க நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்களே, இந்த சந்தேகப்படுறது, பணத்தாசைப்படுறது, அது எல்லாமே ஃபேக் ரீசன். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான ரீசன் இவங்களுன்னு நான் சொல்லலை, இந்த தமிழ்நாட்டிலே உண்மையான ரீசன் யாருக்குமே தெரியல. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, நோ லவ். ஒரு கணவன் மனைவியாக அவங்க திருப்தியாகவே இல்லை, ஒரு காதலர்களாக அவங்க திருப்தியாகவே இல்லை. இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு 15,000 தான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுப்போம். என் மனைவி ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுப்போம். அவள் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குற ஸ்கூலில் போய் என் பிள்ளைய சேர்க்கணும்னு என்கிட்ட அடம் பிடிச்சான்னா லாஜிக்கே இல்லை, அவள் பிடிக்க மாட்டா. எப்போ பிடிப்பான்னா, நான் வேறு ஏதோ அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அவளை ஒழுங்காக கவனிக்கல, லவ் கொடுக்கல, இல்லை வேறு ஒரு பொண்ணு கூட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் அவளால் நேரடியாக கேட்க முடியாத பிரச்சனை தான் இப்படி வருவா. இல்லை, ஒரு லவ்வபிளான கப்புள்னா என்ன பண்ணுவோம், உட்காந்துப்போம், இந்தாம்மா என்கிட்ட 15,000 ரூபா சம்பாதிக்கிறேன் வச்சுக்கோ, நீனே பட்ஜெட் போடு. அப்படி தானே இருக்க முடியும் ஒரு இயல்பான குடும்பம். அங்க சண்டை வர வாய்ப்பே இல்லையே. ஒரு அந்யோன்ய குடும்பம், ஒரு அந்யோன்ய குடும்பம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மிச்சம் வச்சிருக்க குடும்பம். ஆமா, இல்ல என்ன குழப்பம் இருக்குல்ல, 2 பேர் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுப்போம், ஆளுக்கு 20,000 சம்பாதிக்கிறாங்க, இந்தாம்மா 40,000 என்ன பண்ணலாம், உட்காரு ஜாலியா பேசலாம்ல. இவன் நான் இந்த ஒரு 5,000 ரூபாய்க்கு பேண்ட், என்னடா இப்படி எல்லாம் பண்ற, குழந்தைய படிக்க வைக்கணும்டா, ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கடான்னு ஒரு கிஸ் அடிச்சா முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல வேலை. இவன் 1000 ரூபாய்க்கு பேண்ட் எடுத்துப்பான். அந்த பொண்ணு ஒரு 3 பவுன் நகை கேட்குன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் செல்லமா கட்டி கொஞ்சி குழந்தைக்கெல்லாம் கொஞ்சம் நகை எடுக்கணுமா, நீ ஓகேன்னுடுவா அவ. ஸோ இந்த அன்பும் தாம்பத்தியம் காதல் இது எதுவுமே இல்லாமல் போகிறப்ப தான் இவங்க வேற பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி மேலே போட்டு அடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒரு ஆர்மிக்கும் டெரரிஸ்ட்டுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி அதை மாற்றிட்டு அந்த சண்டையில் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. 20,000 சம்பளத்தை கொடுத்து 1.5 லட்ச ரூபா ஸ்கூலுக்கு நான் ஒரு கிஸ் பண்ணால் சரியாக போயிடுவேன். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் டே வேலைக்கு போனால் பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ளே பூந்துருவாங்க. நீங்க பாட்டுக்கு என்ன சார் எல்லாம் நிறைஞ்ச ஒரு சபையில உட்காந்துக்கிட்டு ஏதோ மனைவியை வந்து விட்டுட்டு வேலைக்கு போனேன்னா மறுநாள் வந்து மனைவி அடுத்த வீட்டுக்காரனோட இருந்துருவான்னு வைக்கிறீங்க. அடுத்த வீட்டுக்காரன் சொல்ல சார், பக்கத்து வீட்டுல இருக்கவங்க லேடிஸ் உள்ள பூந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அவர் சொல்ல வர்றது 2 பேரும் காதலோட மிச்சம் இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க பூந்து வர்றதுக்கு வழியே இருக்காது இல்ல. இப்ப இருக்க லேடிஸ் ஹஸ்பண்டை விட டிவி சீரியல் அதிகமா லவ் பண்றாங்க சார். அதெல்லாம் சொல்லல சார் அவர். நான் சொல்ல வர்றது என்னன்னா, வழக்கமா 20 வருஷத்துக்கு முன்னால இந்த பட்டிமன்றத்தில் உட்காந்து பெண்களை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த வேலை இங்க வேண்டாங்க. நம்ம ஒரு தீர்வுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். நான் ஆண் பெண்ணுன்னு பிரிச்சு பேசல. ஒரு காதலும் அந்யோன்யமும் இருந்தா எல்லா விஷயமுமே ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு முத்தம் கொடுத்து முடிக்க வேண்டிய விஷயத்தை ஏன் முச்சந்திக்கு எடுத்துட்டு போறீங்கன்றதான் என்னோட அவ்வளவுதான்.